ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, இந்த ரெசிப்பியை ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன். ஆக்சுவலி என் குட்டி கேட்டா, அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு இதை பண்ண தெரியுமான்னு கேட்டார். சரி, இவரே இப்படி கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம், பெஸ்ட்டாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அப்புறமா வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டுட்டு, கேரட்டு, முட்டைக்கோஸு நல்லா நறுக்கி வச்சுருந்தோம், சாப் பண்ணிட்டோம். அது நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் சால்ட்டு டேஸ்ட்டுக்கான அளவு. அப்புறமா டோ பண்ணியிருந்தோம். மைதா, சால்ட்டு, எண்ணெய் 1 டீஸ்பூன் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான டோவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம உருட்டிக்கலாம். அது உருட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெசிபி இது தான், மோமோஸ். அப்புறமா என்கிட்ட வந்து ஸ்டீமருக்கு பதிலாக நம்ம ஈஸியான ஸ்டீமர் நம்ம இட்லியில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அதில் எண்ணெய் தடவி அது மேலே எல்லாமே மோமோஸ் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் சூடான பதத்துக்கு விட்டுடலாம். நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சூப்பரான ஸ்பைஸியான ஸ்மெல்லியான டிஷ்ஷஸ் எல்லாம் டெலிஷியஸாக இருக்கும். அப்புறமா என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், எனக்கு வந்து ஃப்ரைட் மோமோஸ் வேணும். நான் ஒரு பட்டர் போட்டு ஒரு பேனில் அதில் ஃப்ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லா வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.